ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ. நான் அருண். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, எங்கள் ஊர் கண்டிதமேட்டில் இருக்கிறேன். எங்கள் ஊர் கண்டிதமேட்டை மேலத்தில் இருக்கிற ஸ்ரீ பெரியாச்சம்மன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. இன்றைக்கி வந்து கிடா வெட்டு. எத்தனை கிடா 10 கிடா வெட்டியிருப்பாங்க. எத்தனை கிடா தெரியல. அதான் இன்றைக்கி கிடா வெட்டு. நம்ம சாப்பிட முடியாது. காலைல ஒரு ஷூட்டு போயிட்டு ஈவினிங் தான் வந்தேன். இன்றைக்கி சாயங்காலம் தான் வந்து கிடா வெட்டுறாங்க. சாயங்காலம் கிடா வெட்டி நைட்டு சாப்பாடு. நம்ம பஞ்சாப் அம்மா தான் சமையல். எங்கள் ஊர் அம்மா தான் சாப்பாடெலாம் அப்படியே கும்முன்னு பண்ணுவார். அப்புறம் அன்றைக்கி கிட்ட வெட்டதுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க, தம்பி, பிரதர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. சிங்கப்பூர்லேருந்துலாம், வெளிநாட்டிலேருந்துலாம் நீங்கள் வந்துருந்தாங்க. எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடா வெட்டுறாங்க. ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. சாயங்காலம் ஒரு 5-5:30 மணி இருக்கும். செம்ம காற்று. பள்ளையம் போடுறதுக்கு முடிய காற்று செம்ம காற்று அடித்து ஆரம்பிச்சு. தெரியும் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிருக்கும். நேற்று சரியான காற்று, புயல் மாதிரி, கஜா புயல் மறுபடியும் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு காற்று. ஊரில் உள்ள மொத்த பொழுது இங்கே மூஞ்சலாம் அடிக்குது. அப்புறம் 1 ஹவர் வந்து மழை விடாமல் காற்று மழையுமா பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 1 மணி நேரம் மழை பெஞ்சு முடிச்சோடனே நம்ம அண்ணன் வந்தார். நம்ம முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் காமராஜ் அவர்கள் வந்துருந்தாங்க. அழைப்பு கொடுத்துருப்பாங்க. அழைப்பு கொடுத்தோன்னே தவறாமல் கலந்துக்கிறதுக்காண்டி மழைன்னு பார்க்காம கூட அண்ணன் வந்து கலந்துக்கிட்டாங்க. எஸ் காமராஜ் அவர்கள் அண்ணன் வந்ததுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு அண்ணனுக்கு எல்லாம் மரியாதைலாம் செலுத்தினாங்க. எல்லாம் கட்சிக்காரங்கள், தொண்டர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதில் எல்லாம் கலந்துக்கிட்டு அண்ணன் விருந்து ஆரம்பித்து முன்னாடி வந்துட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு வந்து எல்லாத்தையும் போனாங்க. எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னாங்க. அது மாதிரி மழை வந்து பிச்சு எடுத்துகிட்டு இன்றைக்கி இல்லாத மழை, அது வந்து வெயிலுக்கு அந்த மழை தேவைப்படுவது தான். இருந்தாலும் செமையாக இருந்துச்சு. இந்த மழை வந்தப்போ காற்றும் புழுதியுமா வேறு லெவலில் இருந்துச்சு. புயலே வந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு மழை வந்தது. மழை முடிஞ்சு அண்ணன் வந்து கலந்துக்கிட்டு விருந்து ஆரம்பித்து முடி வந்து கலந்துக்கிட்டு கூட்டத்து முடி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க நம்ம மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் காமராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து விருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிட்டாங்க. பள்ளியம் போட ஆரம்பிட்டாங்க. சாமிலாம் போட்டு போய்ட்டுலாம் நான் ஸ்டாப்பாக வெடி வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு வான வெடிக்கையெல்லாம். அதுக்கப்புறம் பள்ளமெல்லாம் போட்டு தேங்காய்லாம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு கறி விருந்தெல்லாம் சாமிக்கு படைச்சி பெரியாச்சியம்மனுக்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஊர் மக்கள் மொத்த மக்களும் அங்கே தான் இருந்தாங்க. மழையும் பொருட்படுத்தாமல், எதையும் பொருட்படுத்தாமல் வந்துருந்தாங்க. ரொம்ப அருமையாக விசேஷமாக இருந்துச்சு. நம்ம பெரியாச்சியம்மன் கோயில் கிடாவட்டு எல்லா மக்களும் கலந்துக்கிட்டாங்க. பங்காளிய ஊர் மக்கள், சனங்கள் எல்லாம் வந்துருந்தாங்க. ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நம்மளும் கலந்துக்கிட்டோம். நம்ம இன்னும் சாப்பிட தான் முடியாது. கிடா வந்து பரவாயில்ல, நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோன்னு பாருங்கள். வானவடிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லா மக்களும் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் கிடாவெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜைலாம் முடிஞ்சிட்டு நேராக கிளம்பியாச்சு. எங்கே சாப்பிடல, நான் வீடியோ எடுக்கலாம் கிளம்பினேன். மக்கள் எல்லாம் பந்தி போட்டாச்சு. 7 மணிக்கெல்லாம் எல்லாம் அருமையாக சாப்பிட்டுட்டு அருமையாக கிளம்பிட்டாங்க. நம்மளும் அருமையாக வீடியோ எடுத்துகிட்டு அருமையாக கிளம்பியாச்சு. பாருங்கள், நீங்கள் நேற்று யாராவது பெரியாச்சியம்மன் கோயிலில் போய் விருந்து சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.